வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இப்போ சம்மரில் ஈஸியான மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இதை சர்பத்துன்னு சொல்லலாம். இந்த மில்க் ஷேக் கிர்னி பழம் வச்சு தான் செய்ய போகிறேன். சம்மரில் இந்த பழம் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் பாருங்கள். இப்போது டேஸ்டியான மஸ்க் மெலன் சர்பத் பண்ணுறதுக்கு நான் ஒரு மஸ்க் மெலன் பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற விதை எல்லாமே எடுத்துடலாம். இந்த ரெசிபியில் மில்க் ஷேக், சர்பத், குல்ஃபி டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து வரும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது வெயிலுக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இப்போ ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது வடி போட்டுக்கலாம். இப்போ நார்மல் வாட்டர் வச்சு இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த வழுவழுப்பெல்லாம் போகுங்க. அந்த ஜவ்வரிசி மேலே இருக்கிற வழுவழுப்பெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மில்க் ஷேக் திக்காக கிடைக்கும். இதை கைவிடாத கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆடை சேராது. இப்போ ஒரு ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். இதை நான் காய்ச்சாத பால் ஊற்றி இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, ஆற வச்சு ஊற்றிங்க. இது கட்டி இல்லாத நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ இதை பாலில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுமே அடி பிடிக்கும். அதனால் உடனே கலரி விட்டுங்க. நல்லா இப்படி கலரிட்டே இருங்க, அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் 200 ml சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுங்க. இந்த இடத்துல இப்போ அரைச்சி வச்ச மஸ்க் மெலன் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்தால் போதும். இதை சேர்த்த பிறகு இது அவ்வளோதாங்க. இதை இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஒரு 1/2 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிச்சு. இப்போ பாருங்கள், ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது கட்டி இல்லாத நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்முடைய ஹெல்த்தியான டேஸ்டான
சீக்கிரமாக செய்யக்கூடிய மஸ்க் மெலன் சர்பத் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த வெயிலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உடம்ப நல்லா குளிர்ச்ச வச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்கள் கையில் என்ன நட்ஸ் இருக்கோ நீங்களும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு சூப்பரான மஸ்க் மெலன் சர்பத் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.